அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு 2 நியூஸ் தான். எல்லாமே பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. என்னன்னா நமக்கு ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? 33வது எடிஷன் எங்க நடக்குதுன்னா, பாரிஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இதுல இந்தியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 117 வீராங்கனைகள் வந்து இருக்காங்க. இதுல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடலா யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, மனு பாக்கர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மனு பாக்கர் என்ன ஈவென்ட்ல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷூட்டிங்ல வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவுல ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஒரு பெண்மணி வந்து ஷ் ஷூட்டிங்ல வந்து ஒரு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம். த மெடல் வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஒன் பை இந்தியன் விமன் ஷூட்டர். இதுவரைக்கும் இந்தியாவோட விமன் ஷூட்டர் யாருமே மெடல் வின் பண்ணது கிடையாது. மனு பாக்கர் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எந்த மாநிலத்த சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியானா மாநிலத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. சரியா? ஸோ ஹரியானா மாநிலத்த சேர்ந்தவங்க. அ இதுக்கு முன்னாடி இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஷூட்டிங்ல அப்படின்னு பார்த்தோம்னா, 2008 ஒலிம்பிக்ஸ், பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அபினவ் பிந்த்ரா இருக்கார் இல்லையா? அபினவ் பிந்த்ரா. இந்த வருஷம் கூட இந்தியா சார்பா இவர் தான் ஒலிம்பிக் டார்ச்ச எடுத்துட்டு போனாரு. ஓகேவா? அபினவ் பிந்த்ரா வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருப்பார். எப்போனா 2008ல. சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு செய்தி. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த மாநிலம் அப்டின்னா ஹரியானா. என்ன கேம்னா ஷூட்டிங். என்ன மெடல் அப்டின்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. என்ன அ இன்னொரு சிறப்பு என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விமன் ஷூட்டர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான ஒரு செய்தி. ஓகே. சரி அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு கவர்னர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் அப்டிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, நெறைய மாநிலங்களுக்கு கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள ஒரு தடவ எடுத்து பார்த்துக்கணும். ஓகேவா? தமிழ் பேப்பர்லயுமே நேத்து இருந்துச்சு. இன்னைக்கு தான் இங்கிலீஷ் பேப்பர்ல வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஓம் மாத்தூர் அப்படிங்கிறவங்கள சிக்கிமோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மணிப்பூரோட கவர்னரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அ மணிப்பூர் கவர்னர் அனுஷ்யா உய்கே ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை லக்ஷ்மன் பிரசாத் ஆச்சாரியா அப்படிங்கிறவரு மணிப்பூருக்கு வந்திருக்காரு. ஓகேவா? மணிப்பூர்னா லக்ஷ்மன் பிரசாத் ஆச்சாரியா. ஓகேவா? அடுத்தது சர்ப்ரைசிங்கா புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் கைலாசநாதன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஒரு குளோஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவோம். அவரு முதலமைச்சரா இருந்த காலங்கள்ல. ஸோ அவர வந்து புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னரா வந்து போட்டிருக்காங்க. கைலாசநாதன். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அ குலாப் சந்திர கத்தாரியா அப்படிங்கிறவரு பஞ்சாப் அண்ட் சண்டிகரோட ஆளுநராக இருக்க போறாரு. ஓகேங்களா? குலாப் சந்த் கட்டாரியா அப்படிங்கிறவரு பஞ்சாப் அண்ட் சண்டிகருக்கு. ஓகேங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு தமிழகத்தை சேர்ந்தவர். இவர பார்த்தோம்னா மகாராஷ்டிராவோட ஆளுநரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது சந்தோஷ் குமார் கங்வார் அப்படிங்கிறவரு ஜார்க்கண்டோட ஆளுநரா வந்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படிங்கிறவங்க தெலுங்கானாவோட ஆளுநரா வந்திருக்காங்க. கடைசியா பார்க்குறப்ப நெறைய அப்பாயின்ட்மென்ட் தான். ஓகேங்களா? ராமன் தேக்கா அப்படிங்கிறவர் வந்து சத்தீஸ்கரோட ஆளுநரா வந்திருக்காரு. அடுத்தது விஜய் சங்கர் அப்படிங்கிறவங்க மேகாலயாவோட கவர்னரா வந்திருக்காங்க. கடைசியா ஹரிபாகு கிசான்ராவோ பாக்தே அப்படிங்கிறவரு ராஜஸ்தானோட ஆளுநரா வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு செய்திய எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எங்கெங்கேன்னு கூட குடுத்து மேட்ச் பண்ண கூட சொல்லலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா. ஏன்னா முக்கியமான அப்பாயின்ட்மென்ட் தான் கவர்னர் அப்பாயின்ட்மென்ட்லாம். ஸோ கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 செய்தியுமே நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் முக்கியம். சரிங்களா? 2யுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த மெடல் வின்னிங் எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன கேம் சாரி யாரு மெடல் வின் பண்ணியிருக்கா? என்ன கேம்ல மெடல் வின் பண்ணியிருக்காங்க? இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கூட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு மனு பாக்கர் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யார் வின் பண்ணியிருந்தா? அடுத்தது யார் வின் பண்ணியிருந்தான்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.